ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் எல்லாரும் ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோல் திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. டே 7 ரொம்ப பரபரப்பாகவும் சிறப்பாகவும் போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோல் திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்ப்பா, உங்கள் பேர்? வணக்கம்மா. உங்கள் பேருப்பா? என் பேர் சந்திரசேகரன். உங்கள் பேரு? எத்தனை வருஷமாக கோல் வச்சுட்ருக்கீங்க? 46 ஏதாவா? எத்தனை படி கணக்கில் இந்த வாட்டி வச்சுருக்கீங்க? 11 இருக்கு. 11 வச்சுருக்கீங்க. ஓகேம்மா. இது வந்து மினியேச்சர்மா. இது மினியேச்சர் கோல். இங்கே தான் துர்காலட்சுமி சரஸ்வதி வச்சுருக்குறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் டான்ஸ் ஆடுறவங்க. இதெல்லாம் பேர் எல்லாரும். கொலு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா, நீங்கள் வச்சுருக்க கொலு பற்றி. கொலு வந்து வைக்கிறதுல வீட்டுக்கு சுபீட்சமாக இருக்கும், நோய் நொடி வராதுன்னுவாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒரு 45 வருஷமாக வச்சாங்க. இப்போ நாங்கள் வந்து 76லேருந்து வைக்கிறோம். இங்கே எங்களுக்கு மேரேஜ் ஆன தனியாக வைக்கிறோம். எங்கள் சன் 3 பேர் இருக்காங்க, அவங்க தனியாக மெட்ராஸில் வச்சுக்கிறாங்க. மற்றவங்க ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, அவங்க தனியாக அங்கே வச்சுக்கிறான். மெட்ராஸில் 2 பேர் இருக்காங்க. பரம்பரையாக அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும். அந்த பொம்மைகள் தான் இருக்குது. சிலதெல்லாம் பழசு பொண்ணு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாட்சமாக பொருளாதார வசதி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையுன்றதுனால ஒரு ஐதீகத்தில் அந்த காலத்துலேருந்து வச்சிட்ருக்கோம் நாங்கள். அப்படி ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த வருஷம் புது வரவுமா? வாராகி வாங்கி இந்த வருஷம் புது வரவு வாராகி. ஓகேம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கோலு ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறோமே. அங்கெல்லாம் பண்ணுறோம். கூட தெரிஞ்ச பொண்ணு வேலை செய்யுது, மஞ்சுளா. மஞ்சுன்னு ஒரு பொண்ணு வேலை செய்யுது. அப்படியே ஓகேம்மா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து நவராத்திரி கோல் திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோல் திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேரில் கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? தனலக்ஷ்மி. எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 7 படி வச்சுருக்கோம். எத்தனை வருஷமாக கோல் வச்சுட்ருக்கீங்கம்மா? மாமியார் வச்சுட்டு இருந்தாங்க, கல்யாணம் ஆனதுலேருந்து 13 வருஷமாக வச்சிட்ருக்கேன். உங்கள் கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களேன். ஏன்னா தினைக்கும் வந்து சுமங்கலிங்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 7-9 பேர் கூப்பிட்டு தினைக்கும் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறோம். அப்புறம் வேறு ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இது கிருஷ்ணர் துலாபாரம், அடுத்தது வந்து பழனி முருகர், அடுத்தது பீஷ்மர் மோக்ஷம். அந்த ஓகேம்மா, உங்கள் கொலுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உங்களை சந்திச்சதுலேயும் சந்தோஷம். இந்த நவராத்திரி திருவிழாவை ஜிஆர்டியோட இணைந்து ஜேவிஎஸ் டிவி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பரிசு.
ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இது. கடலூர் ஆனைக்குப்பம் ஸ்ரீ மாருதி நகரில் ராகவேந்திர சுவாமிகள் அமைஞ்சிருக்காரு. இந்த ஆலயமானது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதியதாக இடம் அமைத்து இந்த கட்டட திருப்பணி செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேகமான ஜூன் 5ஆம் தேதி பக்தர்களுடைய ஒரு பெரும் பிரார்த்தனை சேவையாலே இந்த ஆலயமானது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1971 ஆண்டு முதல் கடலூர் புதுப்பாளையத்தில் இந்த ஆலயமானது ஒரு கீற்று கொட்டகையில் இருந்து 54 ஆண்டுகளாக கீற்று கொட்டகையிலே தான் ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்துட்டு இருந்தார். எல்லா பக்தர்களுடைய ஒரு பெரும் பிரார்த்தனை கோரிக்கை என்னென்னா, அவருக்கென்று ஒரு தனி ஒரு சுதந்திரமான இடமானது அமைக்கப்பட வேண்டும், ஆலயம் அமைக்கப்பட வேண்டும். பக்தர்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவு. அந்த கனவானது குருவினோட அருளால் நினைவாகி உள்ளது. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே, கடலூர் மக்கள் எல்லாருமே நம்ம நேரில் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கி இந்த ஒரு இந்த ஒரு ஆலயத்தை ஸ்தாபிதம் பண்ணுன்றது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயம். இருந்தாலும் பக்தர்களுடைய ஒரு பெரும் பிரார்த்தனை, எந்த ஒரு விஷயமும் பிரார்த்தனை பண்ணால், உண்மையான ஒரு பிரார்த்தனை வச்சுன்னா எந்த ஒரு குருமார்களும் கடவுள்களும் நமக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அதற்கு சாட்சி இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயம். 54 ஆண்டுகளாக பூஜைக்க செய்விக்கப்பட்ட படம் அது. அந்த படத்தை தான் நம்ம கர்ப்பகிரகத்தில் வச்சுருக்கோம். கோவிலாக அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக மூர்த்தியாக நம்ம இந்த இடத்துல வைக்கணும். அந்த அபிஷேக மூர்த்தியாக நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தில் மேலே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹைகிரீவரை வச்சுருக்கோம். ராகவேந்தருடைய பெருமாள், அவர் பெருமாள் வழிபாடு பண்ணுவார். அதனால் இங்கே பெருமாள் பூஜைன்றது விசேஷம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் நம்ம வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் நம்ம பிரதிஷ்டை பண்ணி அடுத்ததாக நாம் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனமாக வச்சுருக்கோம். இன்னும் ராகவேந்திர சுவாமிகள் மீதி எல்லா கடவுளும் உருவமாக வச்சுருக்கீங்க, ராகவேந்திர சுவாமிகள் என்று சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பிருந்தாவனமாக துளசி மடம் மாதிரி வச்சுருக்கீங்கன்றது சொல்லலாம், கேட்கலாம் நீங்கள். என்றைக்கு மகான்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள உருவமாக காட்டக்கூடாது, அருவமாக தான் காட்டணும். இது அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்து வரக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு விதி அது. அதனால் பிருந்தாவனமாக வச்சு அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இதில் நித்தியமாக ஒரு வாசம் பண்ணுறதா ஐதீகம். அதனால தான் அவர் மிருத்திகா பிருந்தாவனமாக நாம் இங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வியாழக்கிழமையிலும் பார்த்தீங்கன்னா காலையில் விசேஷமான பஞ்சாமிர்த அபிஷேகம், அன்னதானமானது இந்த இடத்துக்கு தகுந்த சக்தி அளவு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமியோட முன்னாள் அவதாரம் பக்த பிரகலாதர். அந்த பக்த பிரகலாதருக்கு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமையில் ரத உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று மகா தீபாராயணது நடைபெறும். அனைத்து பக்தர்களும், இந்த கடலூரில் இருக்கிற அனைத்து பக்தர்களும் இந்த சன்னிதானத்திற்கு ஒரு முறையாவது இந்த மகானை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா குருவோட ஒரு சேவை என்பது தான் நம்மளை வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற செய்யக்கூடிய ஒரு விஷயம். மகான்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் தான் நம்மளுடைய அடுத்த படியே நம்மளுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்க தான் தராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குருட்ட நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலுமே அந்த ஒரு பிரார்த்தனை தெய்வத்திட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால் மகான்கள் வழிபாடும் நமக்கு தேவை. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராகவேந்திர சுவாமிகள் புவனகிரியில் பிறந்து மந்திராலயத்தில் போய் ஜீவ பிருந்தாவனம் அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவருடைய சன்னிதானங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம கடலூர் ஆனைக்குப்பம் மாருதி நகர்லையுமே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அவர் அமைஞ்சிருக்காரு. இந்த இடத்துக்கு பேரை பற்றி தட்சிண பிக்ஷாலயான்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். மந்திராலயத்து பக்கத்தில் பிக்ஷாலயான்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த பிக்ஷாலய க்ஷேத்திரத்தோட பேரையை தான் நாம் இந்த இடத்துல தட்சிண பிக்ஷாலயான்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த ராகவேந்திர சுவாமிகள் எல்லாரும் வழிபட்டு வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெருமான் கேட்டுக்கொள்கிறோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யரம ரதாயதா பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே ஜெகத்குருவே சரணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த ஜிஆர்டி அவர்களுக்கும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி அவர்களுடைய நிர்வாகத்திற்கும் எங்களை நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி குழு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ எந்த நேர் வீட்டில் இருக்கோன்னு பார்க்கலாம். எல்லா வீட்லேயும் கடவுள் வரணுன்றதுக்காக கொலு வைப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டு கொலுவில் தெய்வமே உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா? உங்கள் பேர் ஜெகதாத்ரி என் பேர். உங்கள் பேருப்பா? சுரேஷ். உன் பேர்? அஜித் சாய். 7th. எம் விஸ்வஜித். ராஸ் வைஷ்ணு பிரணவ். உங்கள் பேர்? பைரவி. உங்கள் பேருமா? ஜெயந்தி ராஜன் பாபு. உங்கள் பேர் ஐயா? என் பேர் செல்வராஜ், ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. உங்கள் பேருமா? சாந்தி. உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமா. எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? 5 இயர்ஸாக வச்சிட்ருக்கீங்களா? எத்தனை படிகள்மா வச்சுருக்கீங்க இந்த வாட்டி? நாங்கள் இப்போ 7 படி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பொம்மைகள் பார்க்குறோம், அது பிடிக்குது. பட்டு வசதி இல்லாததுனால வாங்காமல் இருக்கோம். அடுத்த தடவை 2 படி எக்ஸ்ட்ரா பண்ணலாம், 9 படி வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். இந்த வருஷம் புது வரவுகள் வச்சுருக்கீங்களா? அந்த ஊஞ்சல் அம்மன்னா இந்த தடவை வந்திருக்க புது வரவு. இன்னொன்று துலாபாரம், கிருஷ்ணரோட துலாபாரம் ஒன்று, அதுவும் இந்த வருஷத்தில் புதுசாக வந்திருக்க பொம்மை. நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது, அது எங்கேயுமே இங்கே தான் வச்சுருக்கோம். ரொம்ப சிறப்புமா. கொலு பற்றி கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்களா? சொல்கிறியா? அப்பா சொல்கிறீங்களா? கொலுவை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன்ப்பா. இந்த குழுவில் வந்துட்டு தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை வாழ வைக்கவும் வந்துட்டு இறைவனால் எடுக்கப்பட்ட முடிவாகும். சில புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லுகிறார்கள், பார்க்கடலை கடந்த போதே அமுதத்திற்கு போட்டி போட்ட தேவர்களும் அசுரர்களும் இருந்தது போல் இந்த தேவர்களுக்கு உரியவன இறைவனானவன் அசுரர்களுக்கு தெரியாதனமாக வரத்தை கொடுத்து விட்டு பின்னால் அவதிப்படுவதைப் போலவும் ஒரு மகிஷாசூரன் என்ற சூரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பின் பெரிய கஷ்டத்தில் ஆழ்ந்தவர்கள் அதை அந்த மகிஷாசூரனை எப்படி அழிப்பது என்பதற்காக அவன் கேட்ட வரம் வந்துட்டு, எனக்கு வந்துட்டு எந்த சக்தியாலையும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு பெண்ணால் மட்டும், கன்னி பெண்ணால் மட்டும் எனக்கு மரணம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கிக்கிறாரு. அது கூட இன்னும் சில விதிமுறைகளை சொல்கிறாரு. அந்த விதிமுறைகளை யாரும் கட்டுப்பட்டு அவர்களை அழிக்க முடியாத அளவில் இருக்கும்போது அந்த அசுரனானவன் பூலோகத்தில் இருக்கும் தவம் செய்யும் முனிவர்களையும் யாகம் வேள்வி நடத்தும் நல்லவர்களையும் இறைவனையும் பக்தியுடன் வணங்கும் பக்திமான்களையும் மிகவும் கஷ்டப்படுத்தி வேதனை உண்டாக்கும் போது அனைவரும் ஒன்றுபட்டு வேதனையுடன் இறைவனை கைகூப்பி தொழும் பொழுது அவனை இப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேவர்களும் ஒன்றுபட்டு வணங்கி கடைசியில் ஆதிசக்தியான பராசக்தியை வணங்கி அவளை மகிஷாசூரன் என்ற அந்த அசுரனை அழிப்பதற்கு அவர்கள் தயார் செய்து அப்புறம் அந்த தாயை வந்துட்டு அவனை உடனே அழிக்க முடியாது, அவனை அந்த மாதிரியான வரத்தை வாங்கி வந்தனால் 9 நாள் தவம் இருந்து சக்தியை கூட்டி அவனை அழிக்க முடியும் என்பதனால் அந்த ஆதிபராசக்தியானவள் முதல் 3 நாட்களில் ஆதிசக்தியாகவும் அடுத்த 3 நாட்களில் மகாலட்சுமியாகவும் அடுத்த 3 நாட்களில் சரஸ்வதியாகவும் இந்த 9 நாட்களிலும் நாட்களிலும் நவசக்தியாக உருவெடுத்து கடைசியில் அந்த மகிஷாசூரன் என்ற அரசனை மாய்த்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் அனைவருக்கும் நன்மையை வழங்கினாள். இதை கொண்டாடும் நாளே வந்துட்டு நவராத்திரி தினம் என்று கொண்டாடப்படுகிறார்கள். இதை பெரும்பாலும் வட இந்தியாவில் கல்கத்தா என்னும் நகரிலே வந்துட்டு தசரா பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அங்கு மிகவும் விமரிசையாகவும் மிகவும் நல்ல முறையிலும் அதன் நேரில் நான் கண்டுகளித்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இங்கே நமது தென்னகத்திலும் சிறிது ஏதோ இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடுகளிலும் இதுபோல் அலங்கரித்து இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடி தசரா பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். இதை கொண்டாடுவதனால் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து நம்முடைய துன்பங்களெல்லாம் மறைந்து நமக்கு நன்மையை வழங்கும் இந்த சக்தியை, ஆதிபரா சக்தியை, நவசக்தியான தேவியை நாம் இந்த 9 நாள்கள் நவராத்திரிகளிலும் 9 ராத்திரிகளிலும் விரதம் இருந்து வணங்கி சக்தியை பெற்று நம்முடைய தீமைகளையும் அழித்து நன்மையும் பெற வேண்டும் என்று அந்த தாயை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், சர்வஜனா சுகினோபவந்து, லோகக்ஷேமம் மகாமியகம்,
சர்வாத்மா சுகினோ பவந்து, சர்வ ஜீவாத்மா சுகினோ பவந்து, பரமாத்மா திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. கொலு பற்றின கதையை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த நவராத்திரியை ஜேவிஎஸ் வந்து ஜிஆர்டி கூட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நேயர்கள்ட்ட கேட்போம் வாங்க. வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் நீலாம்மா. உங்கள் பேர்? ஜோதி. உங்கள் பேர்? இளவரசி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? நாங்கள் 22 வருஷமாக வைக்கிறோம்மா. கொலுவோட சிறப்புகளை நேயர்களுக்காக சொல்லுங்களேன். எல்லாம் நமக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ நம்ம சாமி நம்ம நல்லா பிரதிஷ்டை பண்ணும்போது நமக்கு நல்லது எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு இதுதான். நான் கொலு வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இந்த வீட்டில். ஸோ நாங்கள் இந்த வீடு கட்டினது கூட எங்களுக்கு கனவில் வந்து அது காமிச்சதுனால தான் நாங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு அது நாங்கள் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும், அம்மனுக்கு நிறையா பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வருஷம் வரலட்சுமி நோம்பு எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த அம்மனோட அனுகிரகம் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கொலு வச்சதால் நிறைய நல்லது நடந்ததெல்லாம் நேயர்களுக்காக பகிர்ந்ததுக்கு நன்றி. கொலுவோட புது வரவு வச்சுருக்கீங்களாம்மா இந்த வாட்டி? கிருஷ்ணர் வந்திருக்காரு, குட்டி கிருஷ்ணர். அவங்க குழந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவரது குட்டி கிருஷ்ணர். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரவு வரும். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்மா. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? அங்கே தான் எல்லாமே பண்ணுவோம், சார் தெரியும். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஜிஆர்டியில் இப்போ நிறையா ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க, மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜிஆர்டியில் ஃபஸ்ட்டு நான் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோட பர்ச்சேஸ், என்னோட பர்சனலாக நான் கொஞ்சம் வளர்ந்து வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூவாக இங்கே ஜிஆர்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து தான் நாங்கள் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து இந்த நவராத்திரி கொலு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அது யார் வீட்டில் இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம்ப்பா, என் பேர் ராதிகா. உங்கள் பேர்? ஸ்வேதா. என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் இந்த வருஷம் தான் முதல் தடவை வச்சுருக்கோம். ஏற்கனவே எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்காங்க. நாங்கள் தனியாக வீடு கட்டி வந்து இந்த வருஷம் தான் முதல்ல வச்சுருக்கோம். ஏன் உங்களுக்கு இந்த வாட்டி வைக்கணும்னு தோணுச்சுமா? இல்லை, தனியாக புதுசாக வீடு கட்டி வந்துட்டு இனிமேல் நம்மளும் வைக்கலாம் அப்படின்றதால வச்சுட்ருக்கோம். ஓகே, கொலுவோட நல்ல விஷயங்களை சொல்லுங்களேன். கொலு வைக்கிறதுனால வந்து வீட்டில் மேலும் மேலும் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அன்னம் குறை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நன்றிம்மா. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்ப்பா. ஓகே, இப்போ நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. தீபாவளிக்கு வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு.
உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? வச்சிட்டு இருக்கிறோம். 30 வருஷமாக வைக்கிறோம் கொலு. எத்தனை படி கணக்கு வச்சுருக்கீங்கம்மா இந்த வாட்டி? 9 படி. கொலுவோட சிறப்புகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அது அடுத்த வருஷமே நடக்கும். அதுமாரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டிக்கிட்டு செஞ்சாங்கன்னா அதுமாரி நடக்கும். ஒரு வளைகாப்பு பொம்மை அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நிறைய விசேஷம் பெண்களுக்கு நல்ல விசேஷமாக எது வேண்டிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். கொலு வச்சா நிறைய நன்மைகள் உண்டு. இந்த வாட்டி புது வரவுகள் எதாவது வச்சுருக்கீங்களா? கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கொலு ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? செய்வோம். ஓகே. இந்த நவராத்திரி கொலு திருவிழா ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் விஜயம்மா. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? நான் மேரேஜ் ஆகி வந்து 37 இயர்ஸாக வச்சிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த கொலுவில் இருக்க பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே, அது யார் பண்ணது? இதெல்லாம் என்னோடய ஹேண்ட் ஒர்க்மா. கோலாபுரி டால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு அதில் வந்து நிஷா ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களதில் பார்த்துட்டு நான் செய்து அவங்களுக்கு அனுப்பி அவங்களே எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க, நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க. என்னென்ன பொம்மைகள் வச்சுருக்கீங்கம்மா கையில்? முருகன், வள்ளி தெய்வானை, இவர் பாண்டுரங்கன், ஆண்டாள், இந்த ஊஞ்சல் தாயார். ரொம்ப அழகாக இருக்குமா. நீங்கள் கையால் செஞ்ச பொம்மைகளுக்கு ஒரு தெய்வ கலைகள் நல்லாவே இருக்குது. உங்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். கொலு பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறீங்களா? அது என்ன சொல்கிறது, நான் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன். நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போவாங்க. கடவுளோட அனுக்கிரகம் எனக்கு நிறையா இருக்குது. என்னட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. நானும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவேன். நானும் நல்லா இருக்கேன், வரவங்களும் நல்லா இருக்காங்க. எல்லாரோட வேண்டுதலும் நிறைய நிறைவேறுது இங்கே வந்து எங்கள் வீட்டில். ரொம்ப சந்தோஷம்மா. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கோம்மா. நாங்கள் எல்லாம் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேம்மா. இப்போ ஜிஆர்டியில் கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வர்ன்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த நவராத்திரி கொலு திருவிழா ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், எங்கள் பேர் ஜெயகௌரி. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? நான் வந்து கிட்டத்தட்ட பாரம்பரியமாக 75 வருஷமாக வச்சிட்ருக்கோம். நாங்கள் இப்போ 47 வருஷமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எத்தனை படி கணக்கு நீங்கள் இந்த வாட்டி வச்சுருக்கீங்கம்மா? 5 படி. யூஸ்வலாக எத்தனை வைப்பீங்கம்மா? யூஸ்வலாக 9 வைப்போம். ஓகே. படிகளோட சிறப்புகளை சொல்லுங்களேன். படிகளோட சிறப்புகள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாள் தான் கொண்டாடுவோம். நவராத்திரினா 9 நாள் கொண்டாடுவோம். 9 நாள் வந்து 9 ராத்திரி முப்பெரும் தேவியர்களுக்கு கொண்டாடுற தினம்தான் சிவன் ராத்திரி. இது நவராத்திரி.
ரொம்ப சந்தோஷமாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து இந்த நவராத்திரி கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் சந்திரா. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? நாங்கள் ஒரு 50 வருஷமாப்பா. இந்த வருஷத்தோட 50 வருஷம் ஆகுது. உங்கள் கொலுவில் இருக்க அம்மன் என்ன அம்மன்மா? இது நவதுர்க்கை. அவங்க வந்து சமயபுரம் அம்மன். மீதி இங்கே 9 பேர் அம்மனாக இருக்காங்க. கொலுவோட சிறப்புகளை நேயர்களுக்காக சொல்லுங்களேன். கொலு வந்து நம்ம பாரம்பரியத்தை சொல்கிறது. அப்புறம் இதனால் நமக்கு வந்து வீட்டுக்கும் நல்லது, நம்ம மனத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றிம்மா, உங்களை சந்தித்ததிலும் ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். ஓகே, இந்த வாட்டி நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு. இந்த நவராத்திரி கொலு திருவிழா ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அத்தனை நேயர்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர்? ஜெகதீஸ்வரி. உங்கள் பேர்? என் பேர் இந்திராணி. உங்கள் பேர்? சந்திரசேகரன். உங்கள் பேர்? கருணாகரன். உங்கள் பேர் தம்பி? ஜெய் கணேஷ். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5வது. ஓகே, எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 65 இயர்ஸுக்கு கிட்ட இருக்கோம்மா. எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்தே வச்சுட்டு இருக்கோம். அங்கே எங்கள் சித்தப்பாலாம் இருக்கும்போது அவங்களாம் இருந்து வச்சாங்க. எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் சேர்ந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு அப்புறம் இப்போ எங்கள் தம்பி வச்சுன்றேன். இவர் எங்கள் தம்பி, நான் அவரோட சிஸ்டர், எல்டர் நான். இவங்க என்னோட வந்து இவங்க வந்து என்ன எங்கர் இவங்க எல்லாம் ரிட்டையர்ட். நாங்கள் 2 பேரும் ரிட்டையர்ட் டீச்சர், அவங்க ரிட்டையர்டு எஸ்எஃப்ஓ. அவர் தான் இதை அரேஞ்ச் பண்ணது ஃபுல்லாக தம்பி தான். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் கொலு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்கல. எத்தனை படி கணக்கில் இந்த வாட்டி வச்சுருக்கீங்க? நாங்கள் முன்னெல்லாம் வந்து 7 படி வைப்போம். 7 படி வைப்போம். ஒரு அப்போ வந்து அந்த உள்வாசல் வச்சு தொட்டிக்கட்டு வீடு மாதிரி 3 பக்கமும் வெராண்டா இருக்கும். அந்த வெராண்டா ஃபுல்லாக வைப்போம். 7 படி வைப்போம், வெராண்டா ஃபுல்லாக வைப்போம். கிராம செட்டு நிறையா வைப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவை வரைஞ்சி அது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்கள ட்ரெஸ்ஸிங்கோட ஒரு இது இருக்கும், பொம்மை இருக்கும், அதை வச்சு வைப்போம். அப்போல்லாம் பாலைவனம் வைப்போம். பாலைவன செட்டுன்னு சொல்லி அந்த ஒட்டகம் போகிற மாதிரி எல்லாமே வைப்போம். எல்லாமே உடஞ்சி போச்சு, நிறையா போயிடுச்சு. இப்போ இருக்கிறத வச்சு நாம் எதாவது செய்யணும் அப்படிங்கிறது. அதை விடக்கூடாது, முடியலைனாலும் பரவாயில்ல, விடக்கூடாதுன்னு செய்துன்ட்ருக்கோம். கொலு வச்சதுலேருந்து உங்கள் வீட்டில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நல்ல வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம். ஏன்னா நிறையா வந்து இது வந்து கொடுக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. பிள்ளைங்க வந்து போகிறது, பசங்களோட பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் கொலு வைக்கிறவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? முதல் முறையாக கொலு வைக்கிறவங்களுக்கா? முதல் முறையாக கொலு வைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வைக்கட்டும். ஆனால் வச்சுட்டு அதை வந்து விடாமல் வச்சாங்கன்னா, ரொம்ப விடாமல் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பிள்ளைங்கள்லாம் வரும்போது சில சமயம் சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். இது ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்களாம் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி யாரும் நினைக்காம பிள்ளைங்களை வந்து அனுசரித்து அந்த பிள்ளைங்க வந்து போகிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். இது நவராத்திரின்றது பெரும்பாலும் பெண்களுக்காக கொண்டாடுறது தான் இதுன்னு சொல்லுவாங்க.
பெண்களுக்காக. அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் பெண்கள் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு அவுட் பஸ்டிங் இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணாங்க. அது அவங்க ஒரு சந்தோஷமான விஷயமா எடுத்துக்கிட்டு இதை பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அது. ரொம்ப நன்றிம்மா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து இந்த நவராத்திரி கொலு சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நேயர்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ராஜலட்சுமிப்பா. உங்கள் பேர்? ரூபிகா. நரேஷ். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th 4th. எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? நாங்கள் ஒரு 10-11 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. கொலுவோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன். கொலுவோட சிறப்புனா டக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுங்க. பெண்களுக்கு அமைதி கிடைக்கும்பா. மற்ற எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த 10 நாளைக்கு நம்ம செய்யும்போது அவங்களுடைய சிந்தனையாகவே நமக்கு இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த வாட்டி புது வரவுகள் பற்றி சொல்லுங்களம்மா. எங்கள் வீட்டில் இந்த வாட்டி கார்த்திகை பெண்கள் வந்திருக்காங்கப்பா. அது மாதிரி பாண்டுரங்கன் மாய் வந்திருக்காங்க. அதுமாரி அவங்கவுங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்களோ தெரியல, அவங்கவுங்க ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. உங்கள் பேர்? என் பேர் இந்திராணி. கொலு பற்றின சிறப்புகளை சொல்லுங்களேன். குழு பற்றி அவங்க சொல்லுவாங்க, நான் சாமி பற்றி சொல்லுவேன். சொல்லலாமா? நான் வந்து சமயபுரம் 75 வருஷம் போயிருக்கேன். சக்தி சமயபுரத்துலேருந்து அம்மாவுக்கு செலவு வாங்கி கொடுத்துருக்கேன். காசிக்கு 16 வருஷம் போயிருக்கிறான். அதனுடைய சக்தி வந்து இந்த ஐயப்பன் கோயில் 23 வருஷம் போயிருக்கான். அது சக்தி. அந்த சக்தியெல்லாம் சேர்ந்து எல்லோருக்கும் நல்ல சந்தோஷம், நல்லபடியாக இருக்கலாம், நல்ல வாழ்வு தருவார். நல்லபடியாக உலகம், ஊர், மக்கள் எல்லாமே செல்வாக்காக வைப்பான். சரியா? ரொம்ப நன்றிம்மா, உங்களை சந்திச்சதில் சந்தோஷம். உங்கள் படிகளில் இருக்க சிறப்புகளை சொல்லுங்களேன். நம்ம படி வந்து புல்லுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்கப்பா. புல், பூச்சி, அதோட அந்த மாதிரி 9 படிகள் போகும்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவும் கொண்டுக்குன்னு போய் நிறையா வைக்க முடியாது. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு வச்சுருக்கோம். இங்கே இந்த இது பிள்ளையார், அந்த புல், பூச்சி, அந்த ஐட்டங்கள் இங்கே இருக்கும். முளைப்பாறை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம், சாமிக்கிட்ட இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு புது வரவாக வந்து கார்த்திகை பெண்கள் வந்திருக்காங்க. இது வந்து கல்யாண செட்டு. இது மாமி, மாமா, மாமி. இங்கே வளைகாப்பு செட்டே இருக்கும். ஒருத்தவங்க அவங்க வேண்டுதலுக்காக அவங்க செஞ்சுட்டு வந்து அவங்க அந்த செட்டாக வாங்கிட்டு வந்து வச்சாங்க. எங்கள் இதில் வந்து கிருஷ்ணன் பொம்மை நிறையாவே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே நிறையாவே இருக்கும். ஒவ்வொரு படியிலையுமே எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணன் இருப்பார். அது எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சது தான். இவர் குரு பகவானோட இருப்பாங்க. இவங்க அம்பாள் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சியோட சக்தியோடு இருப்பாங்க. அவங்க மற்ற இதில் காமதேனு இருப்பாங்க. பிரணவ மந்திர முருகர், சிவன் அந்த இது வந்து பிரணவ மந்திரத்தோட அர்த்தநாதீஸ்வரரோட இருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலையாக இருப்பாங்க. மேலே அவங்க இருக்கிறது வந்து கைலாசநாதர். கைலாசம், அந்த கைலாசத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே அங்கே கைலாச செட்டு. இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா வைகுண்டநாதர் இருப்பாங்க. வைகுண்ட செட்டுன்னுவாங்க. இந்த நடுவில் இருக்கிறது பிரதோஷ செட்டு. அதுக்கு மேலே இருக்கிறவங்க சூரியன், அங்கே நடுவில் இருக்கிறவங்க சமயபுரத்தம்மன். அவங்க இங்கே பெருமாளுடைய அந்த இது எல்லாருமே ரங்கநாதர், ஆண்டாள் இருப்பாங்க. பார்த்தசாரதி இருக்கார், உலகளந்த பெருமாள் இருக்காங்க, நரசிம்மர் இருக்கார், ஹயகிரீவர் இருக்காங்க. இவங்க வந்து தசாவதாரத்தோடு இருக்காங்க. தசாவதாரம் பின்னாடி இங்கே கீழே அவங்களுக்கு பக்கத்தில் முன்னாடியே அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. இவங்க பாண்டுரங்கன் இருந்தது, ஹயகிரிவர் இங்கே இருக்கார், கருமாரியம்மன். இவங்க வந்து ஆயர்பாடி அந்த செட்டுன்னு சொல்லுவாங்க. ஆயர்பாடியில் கிருஷ்ணன், அந்த பால் கறக்கிற அந்த மாடு, அந்த ஆயர்பாடி பெண்களோடு இருக்கிற அந்த இது. இவங்க தான் கல்யாணம். மற்ற அந்த இதெல்லாம் செட்டு பால் கன்றோடு குடிக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளையார் யோசிக்கிற அந்த இது பொம்மை. நவதானியத்தினால பெருமாள்.
அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது உள்ளே இருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் கொலுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு பாடுறீங்களாம்மா இந்த நவராத்திரிக்காக? இப்போ நாங்கள் எல்லாருமே பசங்க எல்லாருமே உட்காந்து பாடலாமா? நமோ சாரதா நமோ சாரதா நமோ சாரதா மாதா 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 ஏ வித்யா புத்தி பிரதாயினி ये विद्या बुद्धि प्रदायिनी ஏ வித்யா புத்தி பிரதாயினி ये विद्या बुद्धि प्रदायिनी மா வீணா புஸ்தகதாரணி मावीदा पुस्तकधारणी மா வீணா புஸ்தகதாரணி मावीदा पुस्तकधारणी भवभञ्जनी मनोरञ्जनी शारदा माता भवभञ्जनी मनोरञ्जनी शारदा माता भवभञ्जनी मनोरञ्जनी शारदा माता भवभञ्जनी मनोरञ्जनी शारदा माता शारदा माता शारदा माता शारदा माता शारदा माता ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து தான் இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டம் போயிட்டுருக்குமா. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் எல்லாராஜா. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா டே 7 ரொம்ப சிறப்பாக போச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் எல்லாராஜா. நன்றி.